ஹே காய்ஸ், ஹே மோட்டோவேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆசை மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபைனலி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடுச்சு. 2 வருஷமாக நானும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ஃபைனலி சரி என்னானாலும் பரவாயில்ல, நம்ம சேனல் வந்து ஸ்டில் க்ரோத் ஆகிட்டே இருந்துச்சு. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம கை காசெல்லாம் போட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. அந்த போஸ்ட்டு போட்டிருப்பேன் யூடியூப் கம்யூனிட்டியில் போஸ்ட்டு போட்டிருந்தேன். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு பெரிய தலைவலி ஆகிடுச்சுங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக நான் வந்து 1 வீக் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணலை. இதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மைக் ஆர்டர் போட்டிருந்தேன், JBL மைக்கு. ஸோ அதை வந்து நான் ஒரு போஸ்ட்டாகவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். அந்த JBL மைக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா கொடுத்து வாங்கினேன், ஆனால் அது சுத்தமாக வேலைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி மோனாவோட மைக் வாங்கலாம் அப்படின்ட்டு. சரி நான் அதை வாங்கி அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது ஓகே ஆனதுக்கப்புறம் தான் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு வந்து ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த டிசம்பரில் பார்த்திங்கன்னா ஹோப்ஃபுல்லி கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடியாவது நான் அந்த மோட்டோ விளாகிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பை காட் கிரேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே ஒரு டிராஃபிக் இருக்காது. மண்டேனா டிராஃபிக்காக இருக்கும், ஆனால் இந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது. இன்றைக்கி தான் என்னன்னு தெரியல, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஓ, இவங்களால தான் டிராஃபிக்கா? சூப்பர். நான் நினச்சேங்க நார்மலாக இவ்வளோ டிராஃபிக்லாம் இருக்காது அப்படின்ட்டு. இதுக்கப்புறமும் ஃப்ரீயாக ஆகாது எனக்கு தெரியும், ஏன்னா இது பெங்களூருங்க. டிராஃபிக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. நான் பெங்களூர் வந்து 2 மாதம் ஆகிடுச்சு. 2 மாதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அந்த கிளைமேட்டு தான். ரொம்ப பிடிக்காத விஷயம் அந்த டிராஃபிக் தான். டிராஃபிக் எதனால் ஆகுது அப்படின்னா, இங்கே ரோடு ஸ்ட்ரக்சர்லாம், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அந்தளவுக்கு இன்னும் சரியாக இல்லைங்க. நம்ம சென்னை அளவுக்கு இல்லை. ரொம்ப இந்த பாருங்கள், இவ்வளோ தான் சந்து, இதுலேயே 3 ரோவில் கார் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பண்ணால் டிராஃபிக் தான் ஆகும். இது பத்தாதுக்குமே எக்கச்சக்க ஹோல்ஸ் வேறு எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்க. ஐயா அங்கிள், பேச விடுங்களேன்டா. ஐயோ என்ன அது? ஏய் ஒன்று டாடாடாடாடா எனக்குன்னே வருவாங்க. இப்படி தாங்க போனால் சரி வராது. நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான். இதோ பாருங்க, அம்மா சும்மா நம்ம பயந்துட்டு பொறுமையாக போயிட்டே இருந்தோம்னா நம்மளை சும்மா வளைச்சி இது பண்ணிட்டு கிடக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் இப்படி போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வேறு லேட்டு வேறு ஆகிடுச்சு. ஒரு குறுக்குன்னு நம்மளே பார்க்குறாரு. ஒன்றும் போக மாட்டானுங்க, போகிறவனையும் விட மாட்டானுங்க. சை, இப்படி தான் போன தடவை ஒருத்தனை நம்பி அவன் பின்னாடியே போனேன். கடைசியாக பார்த்திங்கன்னா அவன் வீட்டுக்கே போயிட்டேன். என்ன பண்ணுறாரு? கடவுளை வண்டி ஏற்றுறாரா? இது மாதிரி தான் பண்ண முடியாதுன்றது. நம்ம எம்டி வச்சுருக்கோம், ஜாலியாக கேப் அடிச்சிடலான்னு பார்த்தா அப்போ தான் அணைச்சிப்பானுங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி ஒட்டி போவானுங்க அப்படியே. அந்த மைக்கு, இந்த கோப்ரோ செட்டப்பெல்லாம் சும்மா ஒரு செக்கப்பை போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு Yamaha MT பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்கிட்ட Yamaha MT இருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஒரு 5000 பீப்புள்ஸ் இருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு MT பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா MT-15 ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். தெரியுது பாருங்கள், கண்ணு மட்டும் அப்படி சூப்பராக தெரியுதா? பாருங்க, ஐபிஎம் அடிக்கிறேன், செம்மையாக தெரியுது. இன்றைக்கி மண்டேங்க, அதனால் வந்து எல்லோரும் மூஞ்சும் செத்து போயிருக்கு. அப்படியே நாடா ஆஃபீஸ் போகணுமா இன்றைக்கி அப்படின்னு எனக்குமே அப்படி தான் இருக்குது. அதனால தான் ஒரு எனர்ஜெட்டிக்காக பேச முடியல என்னால். ஏன்னா 2 நாள் லீவ் விட்டாங்க, அதனால் அப்படியே ஜாலியாக வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ திடீர்னு வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த மண்டே வேலைக்கு போகணுன்னாலே ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம நேராக போய் ரைட் எடுத்தோடனே நம்ம ஆஃபீஸ் வந்துடும். அதோடு நான் வந்து இந்த வீடியோ கட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டிப்பாக நிறைய அப்டேட்டோட நிறைய ட்ராவல்ஸ் வீடியோஸ்லாம் வரும். நிறைய மோட்டோ விளாகிங் பார்ப்பீங்க இனிமேல். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் மோட்டோ வி. ஓகேங்க.
நம்ம திரும்ப வேண்டிய இடம் வந்துடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye from Moto V. தேங்க்யூ மக்களே.